மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்லேயே பண்ணலாமா? இதை பண்ணுறதுக்கு நான் 4 செந்தூரம் மாம்பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப தித்திப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வழுக்கிட்டு வரும். எல்லாத்தையும் எடுத்து இந்த மிக்சர் ஜாரில் மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா திக்காக வரதுக்காக மில்க் மெய்டு எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க மேங்கோக்கு 1/4 டம்ளர் பாலே போதுமானதாக இருந்தது. ஸோ 1/4 டம்ளர் பால் சேர்த்துட்டு இந்த கவரில் இருக்கிற மில்க் மெய்டில் 1/4 பங்களவுக்கு மில்க் மெய்டை இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது நல்லா இருக்கும், உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக எடுத்திங்கனாலே வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரை போடுங்க. ஓரளவுக்கு அரைப்பட்டு வரும். திருப்பி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு திருப்பி ஒரு தடவை மிக்சர் ஜாரை போடுங்க. ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். எந்த மாதிரினா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்படி எடுத்து அப்படி போட்டிங்கன்னா வழுக்கிட்டு போகணும். இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது கரெக்டாக இருக்குது. திருப்பி அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு கரண்டி எடுத்து அப்படியே லைட்டாக இப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே சின்ன சின்னதாக ஸ்கூப் மாதிரி அழகாக வரும். ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பூனை போட்டு கொடுத்து பாருங்க. சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே உங்களுக்கு பாராட்டு மழையை பொழிவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் டேப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாம்பழத்தை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை நட்ஸை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.